என்ன சார் மூட்டையில? இல்ல பாம்பு மாதிரி நெளியுது. லூசா ஒரு பாம்பு இருக்கு. ஆளும் மண்டை. சொல்லுமா? யோ வெளியில வாயா, வெளில வாயான்னு சொல்றேன்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா எப்படியா மனுஷன் வண்டி ஓட்டுறது? எங்கேயா எடுத்துட்டு போற? விடியா முதல்ல. வாங்க. எனக்கு பேசினா எடை குறையிற வியாதி. பேசாம கொண்டு ஊர்ல விட்டுங்க. உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தாரேன். வித்தியாசமான வியாதியா இருக்கு. ஆமா ஆமா. என்ன எனக்கு போன் வருதுன்னு பாக்குறீங்களா? நான் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. ஹலோ ஹலோ, மளிகை கடை செட்டியாரா? சொல்லுங்க அண்ணாச்சி, நான் கரூர்ல இருந்து பேசுறேன். டபுள் டக்கரும் கையில வந்துருச்சாங்களா? டபுள் டக்கரா? ரெட்டத்தலை உளி வாங்கும்போது பாட்டு சொல்லி கொடுக்கலையா? சொன்னாங்க 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 சொன்னாங்க. சரி, அதை விடு. நம்ம கிட்ட 20 கோடிக்கு பாட்டு இருக்கு. 20? ஏன் வேற யார்ட்டையும் கொடுத்துடல? ஆமா, எடை எவ்வளவு இருக்கு? 4 கிலோ. சரி, 2 நாள்ல பணத்தோட வரும். ஆமா, நீங்க யார்? 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. 20 கோடியாச்சு. எங்க நீங்க காணோமே? ஐயோ, வாங்க வரும். எஞ்சிரா பண்ணி. என்னாச்சு செட்டியார்? வாயா, வா 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 வா. இப்போ எனக்கு கரூர்ல இருந்து ஒரு பார்ட்டி ஃபோன் பண்ணாங்க. உள்ளே நம்ம கைக்கு வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? செட்டியார் சார், நான் அப்பவே சொல்லல, இதுக்கு போட்டி அதிகம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரூர் பார்ட்டி 20 கோடி தரமுட்டேன். ஓம் பார்ட்டி 15 நாள் தரமுட்டேன். பேசாம மாத்தி வித்துட்டான். செட்டியார் சார், நேர்மை முக்கியம். வாக்கு கொடுத்துருக்கோம். நேர்மை வாக்கு தூக்கி குப்பையில போடுங்க. 5 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தம்பி. செட்டியார் சார், நான் சொன்ன பார்ட்டினா கரெக்டா கமிஷன் கைக்கு வந்துடும். இந்த பார்ட்டி யாருன்னே தெரியல. எப்பா உனக்கு கமிஷன் நான் தர மாட்டானா? சரி, உங்க இஷ்டம். முதலாளி நீங்க. ஏன் தம்பி, இந்த டபுள் டக்கரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆண்மைக்கான மருந்து இதுல இருந்தா எடுக்கிறாங்க செட்டியார் சார். அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது பயமாத்தாப்பா இருக்கு. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார். யார் காதலாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இனிமே நீங்க போன்ல பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க செட்டியார் சார். என்ன செய்யப்ப? வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? சூப்பர். செட்டியார காசு கொடுத்தா வாங்கி திங்க மாட்டேற. யாருக்கு? விஜய் வீட்டில் முக்கியமான விருந்தாடி வந்திருக்காங்க. நீ கறியை வெட்டியா வெட்டி பேச்சு பேசாம. செட்டியார் சார், இடம் முக்கியம். விஜய் சாப்பிட்டாருல்ல? சாப்பிட்டாரு தம்பி. மதியான சாப்பாடு வச்சுட்டு இப்பதான் கடைக்கு வரேன். செட்டியார் சார், விஜய் பத்திரமா இருக்கா? அப்படி இல்ல தப்பிச்சு போயிட போறாரு. விஜய ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல் தான் வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாக்கு முட்டையில போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். கடத்துல இறங்கிட்டானா? ஐயோ பாம்பு காதுக்கு இருக்குன்னு தெரியல. ஐயோ அரங்காவலரே, திருவிழானா ரேடியோவை முடிச்சவண்டா வைப்ப. குறைச்சு வையா. முடியாது, மூடிக்கிட்டு போன வை. ஏயா இப்படி பண்றீங்க? இதனாலதான் இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது. செட்டியார கூப்பிடுறதுக்கு ஆள் விடலையா? என்ன பால் பாண்டி, உங்க செட்டியாருக்கு என்னாச்சு? திடீர்னு இருக்காரு இல்லாம போயிருந்தாரு, என்ன வரும்?
இல்லை மைக்கேல்ண்ணா கொஞ்ச நாளாவே அவரு விஜயங்காரு 20 கோடிங்காரு. வீட்டுல சொல்லுங்கடா சீக்கிரம் போய் என்ன பார்க்க சொல்லுங்கடா. சரி எங்கிட்ட போயிடாம. தம்பி ஒரு குட் நியூஸ், நாளைக்கு கரூர் பார்ட்டி வராக. சூப்பர் செட்டியார், நம்ம கமிஷனை மறந்துடாதீங்க. என்ன தம்பி கமிஷன் கொடுக்குறேன். இவர்தான் பார்ட்டி. நாளுகளே இருந்துச்சு. సార్ ఏంటి సార్ 4 కేజీలు ఉందన్నారు, ఏమీ లేదు. నేను అంత దూరం వచ్చాను, నా పరిస్థితి ఏంటి? ஏன்னா செட்டியார் ஃபோனில் 4 கிலோன்னு சொன்னீங்க, 1,800 தான் இருக்கு. உங்களை நம்பி பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே. வாங்கும்போது 4 கிலோ தாங்க இருந்துச்சு. நீயும் தானே இருந்த. செட்டியார் நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. பேசினா தான் இடம் குறையுமே. நான் பேசவே இல்லப்பா. ஒருவேளை திருவிழாவுக்கு போட ரேடியோ செட்டு சத்தத்துல இடம் குறைஞ்சு என்னமோ ஜாக்கிரதையா தெரியல. இருக்க வேணாமா మీరు செட்டியார்? ఏమైనా మాట్లాడుకోండి, నాకు అనవసరం. 4 కేజీలు ఉంటే నన్ను పిలవండి, నేను వస్తాను. ఓకేనా? పదరా బాబు పోదాం. ரெடியார் ரெடியார் చెప్పది వినండి ரெடியார். நாலு கிலோ வந்து சொல்லி அனுப்புங்க. இப்ப என்னப்பா பண்றது? சரி கவலைப்படாதீங்க செட்டியார், இன்னும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா இந்த பிரச்சனையை உடனே சமாளிச்சிடலாம். 2 லட்சம் செலவு பண்ணலாம், அதான் 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்படியா? அப்ப உடனே வர சொல்லுங்க. பேஷண்டோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. விஜய். ப்ராப்ளம் இல்லை. ஹோம் சிக் தட்ஸ் ஆல். மருந்து தர ஃபுட்டோட சேர்த்து கொடுங்க, 1 வீக்ல சரியாயிடும். குறைஞ்ச இடம் கூடிரும்ல? யா ஷூர். சரிம்மா சரிம்மா. ஹலோ பரிமளா, சொல்லுடி. உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போறாங்கடி. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கூட உன் புருஷன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருடி. பாத்துக்க.